நான் கேட்கறது நீங்க தான் வந்து அங்கே தேடு ஒரு தூரம் வந்து ஃபஸ்ட்டு காலம் சரிங்களா? நான் தான் கேட்டேன், நீங்கள் என்ன சொல்றீங்க? எப்போ அனுப்புனீங்க அது முடிவு பண்ணிக்கலாம். சத்தமாக பேசுகிறேன், காசு கேட்குறேன். சத்தமாக பேசுறது காசு கேட்கல சார். காசு கிட்ட வந்துருக்கா? இல்லை எனக்கு கேட்கணும்ல. என்ன கேட்கறது கம்பெனி அதெல்லாம் பேசிக்கலாம். எப்படி மட்டும் பார்த்துக்கலாம். எனக்கு கேட்க வந்து சத்தமாக பேசுறீங்க. நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? நான் பேசுறது கேட்குதா? சத்தமாக பேசுங்க. காலில் போகணும் சொல்லுங்க. இல்லைடா நீங்கள் பேசுறது நல்லா கேளுங்க. அவரு சார் எனக்கு கேட்கணும் சார். உங்களுக்கு கேட்குது முன்னா அவர் என்ன சொல்றாரு அதை கேளு முன்னா. அதான் சத்தமாக கேட்டால் தெரியும். கேளு சொல்லுங்க சார். கேட்டீங்க அதை வந்து பெண்டிங் இஎம்ஐக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது, சைன் பண்ணி கொடுத்துருக்காங்கிறதுக்கு எனக்கு டீட்டெயில் வந்துட்டு அதான் உங்களுக்கு ஷேர். சரி, அங்கே பெண்டிங் இஎம்ஐ எவ்வளோ சார்? பெண்டிங் இஎம்ஐ வந்து 2 இஎம்ஐ இருக்குது. ஆ 2 இஎம்ஐ 2 இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ? அதில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கும். கரெக்ட் எஸ்ஒஐ கொடுத்துருக்கேன். இல்லை பெண்டிங் இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டேன். நான் எதுவுமே கேட்கல. பெண்டிங் இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ? ஒரு இஎம்ஐக்கு அமௌண்ட் எவ்வளோ முன்னா? 2 இஎம்ஐ சேர்த்து தான் போட்டுருக்காங்களா? 2 இஎம்ஐக்கு சேர்த்து போட மாட்டாங்க. ஒரு இஎம்ஐ ப்ரெசென்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு அது மறுபடி நோட்டீஸ் பண்ணுறீங்களா? எதை பேஸ் பண்ணி போடுவீங்க? ரீப்ரெசென்ட் எதை பேஸ் பண்ணுவீங்க? ரீப்ரெசென்ட் இல்லைங்க, ரீப்ரெசென்ட் கிடையாது. ப்ரெசென்ட் என்னன்னா இப்போ பெண்டிங் இருக்குது இஎம்ஐ அப்படின்னா அதை நேரில் அனுப்பிச்சு ஆரம்பிச்சு கேட்பாங்க. கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்குது. எம்ப்ளாய் வந்து ஒரு வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணுற வந்துட்டு இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா பேங்க் மூலியமாவோ அதை ப்ரெசென்ட் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவீங்க? நாங்கள் அமௌண்ட்டு வச்சுருக்கோமோ வச்சில்லையோ இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு அது எதுவுமே வராமல் நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்க? உங்களுக்கு வரல அப்படின்றத என்னால் ப்ரூஃப் காட்டணும். அது அனுப்பிச்சிருக்காங்க, ப்ரூஃப் காட்டுங்க. இன்டிமேஷன் கொடுத்து ப்ரூஃப் காட்டுங்க. இப்போ நீங்கள் அதை தானே சொல்கிறீங்க, கஸ்டமருக்கு அனுப்புவாங்க, கஸ்டமருக்கு இன்டிமேஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு சார் உங்களை கேட்கும்போது பதில் சொல்லுங்கள். உங்களை கேட்கும்போது நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க. இப்போ இவரை கேட்கும்போது நீங்கள் பேசக்கூடாது. ப்ரூஃப் இருக்குதுங்களா? எனக்கு இன்டிமேஷன் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்கா? இருக்கா இல்லை இருக்கா? இருந்தால் காட்டு. இருந்தால் இப்போ காட்டுங்க. இல்லை அதுக்கும் ஒரு மாதம் ஒரு வருஷம் டைம் வேணுமா? இன்டிமேஷன் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் எதுனா உங்களுக்கு காட்டுங்க. நானே என் சைடில் காட்டுறேன். இல்லை இப்போ இல்லையா? அப்போ இது இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்கன்னு யாரும் உங்களுக்கு சொன்னால்? எனக்கு எதிர்ப்பு வந்து ஓரல் கம்யூனிகேஷன். வாயிலிருந்து ஃபஸ்ட்டு கையெடுங்க. ஓரல் கம்யூனிகேஷன் தான். ஓரல் கம்யூனிகேஷன் யார் சொன்னால் உங்களுக்கு? வந்து இண்டிபெண்ட் போயிடும். அவர் பேர் சொல்லுங்க. அதான் சார் அவங்க பேர் பேர் சார் கலெக்ஷன் டீம் டெலிகால் டீம் இருக்காங்க. அவங்க டெலிகால் டீம் எங்களுக்கு தேவையில்லை சார். அவங்க யார் வேணால் பேசலாம். பாடுகார பசங்க நிறைய பேர் ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு ஒரு எதுனா ஒரு நெட்வொர்க் வச்சு யார் வேணால் பேசலாம். அதெல்லாம் டெலிகாலில் நான் ஒத்துக்க முடியாது. பேர் அவங்களோட ஐடி நம்பர் பேசியிருப்பீங்களா? பேசுறதுக்கு அந்த ப்ரூஃபும் இருக்கும். உங்கள் வீடியோ நீங்கள் எல்லாம் பேசுறீங்களோ அதுவும் ப்ரூஃப் இருக்கும். இந்த மாதிரி ஜெயபாலனோட இவங்க அசிஸ்டன்ட் மாதவ கிளாஸ் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க ப்ரூஃப் காட்டுங்க. எதுவுமே இல்லாமல் ஓரலாக சொன்னாங்க நீங்கள் எதுக்கு தெரிஞ்சுமா? இது வந்து கண்கொடைப்பு. இது எனக்கு அப்படியே தெரியும். இது வந்து கண்கொடைப்பு. முறைப்படி வந்து மெயில் பாஸ்வேர்டை லெட்டர் பேரில் டைப் பண்ணி சீல் குத்தி தரணும். மேனேஜர் சைன் பண்ணணும். அதுதான் முறை. சரிங்களா? இன்னொரு விஷயம் அதை சொல்லுங்கள். எதை வச்சு நீங்கள் பசங்க மறுபடியும் நீங்கள் கொடுத்தீங்க? எதை என்ன சொன்னீங்க? அதான் கம்யூனிகேஷன்ஸ் பெண்டிங் நேரில் கலெக்ட் பண்ணுறதுனா அது ப்ரூஃப் இல்லை. அதனால் அதை விட்டுருங்க. ப்ரூஃப் இல்லை. அதை எதை வச்சுருக்காங்க? அதான் இல்லை கேட்டு தான் சொல்லணும். நீங்கள் கேட்டு சொன்னோன்னா நான் அதுவும் சொல்கிறது இல்லை. நீங்கள் அடுத்தது சொல்லணும். நீ எவ்வளோ நாள் டைமோ? எத்தனை வருஷம்? ஒரு 15 வருஷம்? இல்லை நான் அதில் சேர்த்துனா சம்பாதிக்க வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். எத்தனை வருஷம் ஆகும்? ஏன்னா நான் போன வருஷம் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இந்த வீதி சால்வே ஆகல. போன வருஷம் சத்தமாக பேசுங்க சார். காதில் போடணும் சார். போன வருஷம் என்னோட வாய்ஸ் அவ்வளோதான். பரவாயில்ல பேசுங்க. எல்லாம் மைக் எல்லாம் இருக்குவாங்க. ஃபோனில் அவ்வளோ இதுவாக பேசுகிறீங்களே சார். தேங்க்யூ சார்ன்றீங்க. எவ்வளோ வயிற்றுல இருக்குது. ஒரு வாட்டியும் அலைஞ்சிட்டு நிறைய அனுபவம் இருக்குங்க. அதனால வந்து இது படிச்சு போட்டு போயிருங்க. அனுபவம் நிறைய இருக்குங்க. நிறைய பேர் கேட்டது கொண்டது காரி போனது எல்லாம் அனுபவம் இருக்கு.
அவர் ஆட்டோ ஓட்டினா தான் சார் காசு. நாங்கள் அதை விட்டு ஒரு வாட்டியும் அலைஞ்சிட்டு இருக்கோம் இங்கே பேங்க்குக்கு பதில் சொல்லாமல். சாருக்கே தெரியும், அவர் தான் சொன்னார் நீங்கள் ஒரு அண்ணாடல் காட்சி சார். அது எதுக்கு தெரியாது சார், நான் யாருக்கு பேசுறது தெரியாது. எது தாராளமாக நல்லா இல்லையா பின்னாடி போயிட்டு ஜூம் பண்ணி நான் பேசுறது நல்லா கேட்கும். சொல்லுங்க. நீங்க தான் சார் சொல்லணும். மறுபடியும் 23 செக் பவுன்ஸ் பண்ணியிருக்கீங்க. சரி ப்ரெசென்ட் பண்ணுங்க. செக் பவுன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் கேட்டேன். நீங்கள் அவங்ககிட்ட அன்றைக்கி ஃபோட்டோவில் காமிச்சிருக்கீங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரிஸ் எனக்காக காமிங்க, எத்தனை வாட்டி காமிங்க, எத்தனை பேர் பார்க்கணும், உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்லுங்கள். அந்த சார் பார்த்ததை கேட்க முடியுது. யாரை காட்டுங்க சார், நீங்கள் பார்த்தீங்களா மேனேஜர் சார் யாரை போனதுன்னு நான் சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்களா சார்? உங்களுதுல தான் வருமே, செக் பவுன்ஸ் ஆனால் வருமே. உங்கள் இதுக்கே வராங்க, நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. இது வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட், என்னோட ஸ்டேட்மெண்ட். அக்கௌண்ட் நம்பர் தானே உங்கள் பேங்க் இருக்குது, பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் இதுதான். சரிங்களா? இது வந்து யாரும் என்ட்ரி பண்ணுறது கிடையாது. நல்லா பார்த்துங்க. யாரும் என்ட்ரி பண்ணுறது கிடையாது. சரிங்களா? இது ஆட்டோவாக என்ட்ரி ஆகுது பேங்க் மூலியமா சிஸ்டத்தில் வந்து என்ட்ரி ஆகுது. ஒரு செக் பவுன்ஸ் ப்ரெசென்ட் ஆனால், செக் இசிஎஸ் ப்ரெசென்ட் ஆனால், செக் ப்ரெசென்ட் ஆனாலும் உங்களுக்கு என்ட்ரி ஆகிடுதுன்னா ஆகும். எதுக்கு ஆகும்? அது இல்லை சார், அதை ஆக்சுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் கேட்குறது தான் சார். சார் ஆமாம் சார், ஆட்டோமேட்டிக்காக ஆகும் சார், என்ட்ரி ஆகும். ஏன் ஆகும்னு நான் கேட்குறேன் சார். பேசிட்டு வரட்டும், நான் வெயிட் பண்ணி சார் ஃபோன் பேசிட்டு வரட்டும். இல்லை சார், நான் கூப்பிடலாம் சார். பசங்களோட ஏன் சார் என்ட்ரி ஆகுது? உங்கள் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. நல்லா பார்த்துக்கங்க. 28ஆம் தேதி எடுத்து கொடுத்துருக்காரு இந்த சார். சரியா? தியாகராஜன் சார் எடுத்து கொடுத்துருக்காரு. என்னமோ பின்னாடி எழுதிருக்காங்க, அதுக்கு சீக்கிரம் இருக்கு. அது என்ட்ரி 10ஆம் மாதம் இருக்கு. புரியுதுங்களா? காசு எடுத்துக்கான ப்ரூஃப் இருக்கு. செக் பவுன்ஸ் ஆனதுக்கு ப்ரூஃப் இல்லை. இதுக்கு நீங்கள் சொல்லி ஏன் என்ட்ரி ஆகணும்? ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் சார் இது என்ட்ரி போட்டு வருது. சரி, ஹெட் ஆஃபீஸில் யாரை கேட்கணும்? கலெக்ஷன்னா நான் போய் கேட்டேன் சார். அவங்க ஒத்துருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது. பிரான்ச் கேட்டுருக்கா, பிரான்ச்சோட கம்பெனி தான் இருக்கு. லீகல்னா அங்கே கார்த்திக் ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் அவரை போய் பாருங்கன்னா அனுப்பிச்சி விட்டாங்க. நீங்கள் மற்றபடி மேற்படியாக தான் பேசுகிறாங்களா? பிரான்ச் மேனேஜர் பார்த்து என்ன பேசுவோம், கிளியர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் சொல்கிறது உண்மை, அவங்க சொல்கிறது உண்மை. சென்ட்ரலைஸ்டு சார். சென்ட்ரலைஸ்டு தமிழ் உலக மையமா? சத்தமாக பேசுங்க சார். சாப்பிட்றீங்களா? என் வாய்ஸ் அவ்வளோதான் சார். இப்படி பேசுங்க. இப்போ கேட்குது. என் வாய்ஸ் இப்போ அவ்வளோதான். கேட்குது, இப்போ கேட்குது. ஏதோ நீங்கள் முழுமுழுக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்குலாம் இல்லை, சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. அதான் சென்ட்ரலைஸ் என்ன இது? அங்கங்கே பிரான்ச் இருந்தாலும் அக்கௌண்டபிள் ஆகுறது, சிஸ்டம் கண்டக்ட் ஆகுறது எல்லாம் ஒரு இடம். ஆல்ரெடி ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் ஸ்பென்சர் பிளாஸான 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸ்பென்சர் பிளாஸா 4th ஃப்ளோர். அங்கே எதுக்கு இந்த மாதிரி சொல்லி அனுப்புறாங்க? பிரான்ச் சொல்லி கேளுங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏதாவது பிரான்ச் மேனேஜர் பார்த்து பேசுங்க. லீகல் டீம்னா காப்பி சார் பார்த்து பேசுங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அப்போ உங்களுக்குள்ள சரியான எதுவும் இல்லை. பித்தலாட்டம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியுது. அது எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து எல்லாம் பேசலாம் பண்ணிக்கிறீங்க. பாவம் ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்கள் தான் இதுக்கு வழி. நீங்கள் வாங்குற இந்த காசெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தா ஒரு 100 ரூபா 200 ரூபா கமிஷன் தருவாங்களா? அது நோ சார்ஜ் நோ சொல்லுவாங்கல்ல, இன்சென்டிவா? அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் இன்சென்டிவ்க்கு என்ன எப்படி வேணால் பேசினா என்னவா பண்ணலாம்னு சொல்லி ஆகுறீங்க. இது இத்தனைக்கும் உங்கள் காசு கூட கிடையாது, உங்கள் கை காசு கிடையாது, கம்பெனியோட காசு. சரிங்களா? அந்த கம்பெனி வட்டி வாங்குது. அந்த காசை வசூல் பண்ணி 200 ரூபாய் இன்சென்டிவ் வாங்குறதுக்கு நீங்கள் அந்த பேச்சு கஸ்டமர்கள் பேசுறீங்கள, கஸ்டமரோட குறை நிறைவேற்றிருக்கீங்களா? எதெல்லாம் கரெக்டாக பேசி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து போன வருஷம் இன்ன வரையும் சால்வ் பண்ண முடியல. உங்களால் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணால் வேறு மாதிரி பேசுறீங்க, இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணால் வேறு மாதிரி பேசுறீங்க.
நேரில் வந்தால் வேற மாதிரி பேசுறீங்க. அதாவது நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா அப்புறம் மறந்துடுறீங்களா இல்லை மறந்துடுறீங்களா தெரியும். இது ஏன் என்ட்ரி விடல அந்த வெளிச்சு விடுறது அது மேற்படி அதை சார் எனக்கு வேலை இல்லை சார். நான் என்னடா காட்சி வெயிட் ஃபோன் பேசிட்டு இது வந்து ஜெயக்குமார் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஏன் என்ட்ரி விடல சொல்லுங்க. உங்களோட பேங்க்ல ஸ்டேட்மெண்ட்ல உங்க பேங்கோட ஸ்டேட்மெண்ட் எதுக்கு என்ட்ரி விடல? சென்ட்ரலைஸ் பேங்க்னு சொல்றீங்க சரிங்களா? ஏன் பிரிண்ட் விடல? அப்போ மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறீங்களா? மேனுவல் கிடையாது போட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி வந்துடணும். ஏன்னா என் பேங்க்ல விடுங்க ஒரு செக் வந்தாலும் உள்ள என்ட்ரி காசு வந்தாலும் போனாலும் செக் வந்தாலும் காசு வந்தாலும் விழுது. இதில் ஏன் இல்லை? ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்காங்க பண்ணலாங்க. டிஸ்பிளே காட்டுங்க. ஆர்பிஐ பேஜுக்கு போனால் போய் வாங்க பண்ணி ஆர்பிஐ ரூல்ஸ் பார்க்கலாம் சார். ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி பர்சன்ட் பண்ணலாம், எத்தனை வாட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லாம் டீட்டெயில் அதில் காட்டியிருப்பாங்க. அதை எப்படி பார்க்கலாம்? இது லீகல் தான் சார். பொதுமக்களாக பொதுமக்களாகி நானே வந்து ரிசர்ச் பண்ணி நான் பார்க்குறேன். கூகுளில் போய் குரோம்லேயோ குரூப்லேயோ ஜாஸ்தியிலேயோ ஏதோ ஒன்று போய் பார்க்குறேன். சாதாரண மக்கள் நான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, போஸ்டிங்கில் இருக்கீங்க, ஒரு கிளையை மெயின்டைன் பண்ணுறீங்க, பராமரிக்கிறீங்க, அதுக்கு உண்டான பொறுப்பு இருக்குது. உங்களுக்கே அது வரமாட்டேது. ஏன் அவங்க கேட்கணும்? தாராளமாக யாரெல்லாம் போட்டு பார்க்கலாங்க. லீகல் சைடு போச்சுன்னா அவங்க பேசுவாங்க. லீகல் சைடு போகணும் யாரும் வர மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவர்கிட்ட நான் பேசுகிறேன். எத்தனை வாட்டி பேசுவீங்க? யாருக்கு பேசுவீங்க? சாதாரணமாக ஒரு சார் கூகுளில் போடுங்க, குரோமில் போடுங்க. ஆர்பிஐ ரூல்ஸ் ஏஜென்சிங்க நீங்கள் ஏன் போடுங்களா? இப்போ நான் கேட்டேன் நீங்கள் எதனால் ஆச்சுன்னு கேட்டேன். 24 செக் முன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு நீ அதை மட்டும் இது பண்ணிக்கோ, ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அவர் அது எதுக்கு இதுதான் எதுக்கும் பதில் இல்லை. அவர் பதில் என்னன்னு கேட்டுக்கோ, இவரும் பதில் என்னன்னு கேட்டுக்கோ. எல்லாத்தையும் படிச்சு போட்டு யோசிச்சுக்கிறாரு. அனுபவம் பேசுது. சொல்லிடுறீங்க நீங்களா? அதெல்லாம் எனக்கு நான் காட்டணும். அதெல்லாம் சொல்லுங்கள். காட்டில் எடுத்துருக்கேன். சரி நீங்கள் ஹெட்டா இல்லை இவங்க ஹெட்டா சார்? ஆ மேட்ச் மேனேஜர் புரியாதா? நீங்கள் யார் சார்? பிரான்ச் மேனேஜருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது. அந்த பிரான்ச்சை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பிரான்ச் மேனேஜர் தான் சார். அப்போ உங்களுக்கு மேலே இருக்காரு. எனக்கு இதை ரிப்போர்ட் இருக்கேன் சார். நான் இவருக்கு நான் வாங்குறேன். நீங்கள் யாரும் பிரான்ச் சார் பாருங்க. 10 பிரான்ச் நீதி இருந்தாங்க. அப்போ நீங்கள் 2 பேர் சொல்லாமல் இவர் எதுவுமே பேச மாட்டார். பிரான்ச் மேனேஜர் நாற்பது பேர் வந்து அண்ணா கட்சி வாய் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு அது நீங்களும் சொல்லலாம். பேசும்போது அதை வந்து என்னென்ன வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணா கட்சி வந்து 472 ரூபாய் எவ்வளோ பெரிய காசு? 472 ரூபாய். அது மாதிரி போன வருஷத்துக்கு போடுறீங்க. எவ்வளோ பெரிய காசு? அண்ணா கட்சினா இப்போ நீங்கள் ஒரு லட்சம் சம்பாதிக்க ஓனர் அவருக்கு முன்னா சார் ஃபோன் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு.